துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் டிபி ராதாகிருஷ்ணன் அறிவிச்சிருக்கிறாங்க. பாஜக சார்பா ராஜ்நாத் சிங் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தொடர்பு கொண்டு ஆதரவு கேட்டதாக செய்தியெல்லாம் வெளியாச்சு. இதே போல தொடர்ந்து அவர் ஆதரவு திரட்டிட்டு வராரு. இப்ப இந்தியா கூட்டணி சார்பா வேட்பாளர் நிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு முதல்ல பேச்சு எழுந்தது. இன்னைக்கு ஆலோசனை நடத்தி அறிவிச்சிட்டாங்க. சுதர்சன் ரெட்டி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர். துணை குடியரசுத் தலைவர் போட்டியோட தான் நடத்தணுமா அப்படி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஒரு தமிழராக இருக்கிறவரு நிக்கிறாரு, அவருக்கு ஆதரவு தெரிவிச்சா என்ன தமிழக எம்பிக்கள் அப்படின்னு சொல்றாங்க, கேட்கறாங்க எல்லாரும். ஒரு வாய்ப்பு வந்திருக்கு தமிழகத்திற்கு. நியாயமான சரியான சுறுசுறுப்பான ஒரு கேள்விதான். ஆளுகின்ற ஒன்றிய அரசு அமித்ஷா மூலமாக முயற்சி செய்தால் தோல்வி அடையும் என்று நம்பி ராஜ்நாத் சிங்க்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாலினோட இருக்கு என்பதற்காக ராஜ்நாத் சிங் மூலமாக இந்த சமாதான முயற்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிக்கும் போதே தமிழராய் இருப்பவருக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலம் தமிழ்நாட்டை வளர்ச்சி செய்ய முடியும் என்று ஒரு நடுநிலைவாதிகளின் குரலும் ஓங்கி ஒலிக்கிறது. என்னங்க, எதிர்ப்பு வேட்பாளரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆதரிப்பதனால தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய பல தொகைகள் சலுகைகள் நஷ்டமாய் போகிறதே என்று அரசியல் சிந்தனையில தீவிரமா இல்லாத ஆட்களை குழப்புவதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு என்பது செய்யப்படுகிறது. நீங்க சரியா கேட்டீங்க. குடியரசு துணைத் தலைவர், அதாவது நாட்டினுடைய துணை ஜனாதிபதி அல்லது குடியரசு துணைத் தலைவர், இந்த அரசு ஒன்றிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து நடுநிலையான நியாயமான வேட்பாளர்களை முன்மொழிவதில் நம்ம பார்த்திருக்கோமா? வாசகருடைய பார்வைக்கு கலாம் என்கின்ற ஒரு காமன் மேனை கொண்டு வரும்போது கூட பிஜேபிக்கு அதுல ஒரு அரசியல் இருந்தது. டாக்டர் கலைஞர் கிட்ட போய் பேசும்போது கலாம் என்கின்ற இந்த ராமேஸ்வரத்தினுடைய உழைப்பாடி வர்க்கத்தில் இருந்து ஒரு ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்டா இருந்தவரை ஏவுகணை நாயகனை கொண்டு போய் நிறுத்தும் போது நீங்க ஏன் அவரை ஆதரிக்க கூடாதுன்னு கேட்ட அந்த கேள்வியை வாசகர்கள் ஞாபகத்தை வச்சுக்கங்க. அப்ப கலைஞர் சொன்னது, கலாம் ஏவுகணை தளத்தில் ஆதரிக்கப்பட வேண்டியவன், அரசியல் களத்தில் கலகத்திற்கு அவரை பயன்படுத்தும் போது எதிர்க்க வேண்டி இருக்கிறது. கலாம் என்பது கலகம் அப்படின்னு போட்டு முடிச்சாரு டாக்டர் கலைஞர் அவர்கள்.